பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற வேண்டும் என்பது நீண்ட நாட்கள் கோரிக்கையாகும். எனவே சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முன்பாகவே அந்த மக்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றுவதற்கு உண்டான அந்த கோரிக்கையை பரிசீலித்து அதுக்கான நாடாளுமன்றத்தில் அதுக்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்றிட்டு இந்த மக்களை இதர பிற்பட்டது எம்பிசி அல்லது எம்பிசிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புதிய பட்டியலை உருவாக்கி அதுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்புன்றதுனால தான் சரியாக இருக்க முடியுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அடுத்து மேகதாது தொடர்ந்து புதிய தமிழக கட்சியின் சார்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வச்சோம். ஆனால் அவர்கள் தமிழ்நாடு அரசு அதுக்காக செவிசாய்க்கல எந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 12 லட்சம் ஏக்கர் நிலங்களில் குறுவை சாகுபடி செய்யணும். ஆனால் ஆயிரக்கணக்கான 5000, 10,000, 20 ஏக்கர் நிலங்களில் தான் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் கல்லணை உட்பட எல்லாமே வறண்டு போயிடுச்சு. ஜூன் மாதம், ஜூலை மாதம், மே, ஜூன், ஜூலை ஆகிய 3 மாதங்களுக்கு டிஸ்ட்ரெஸ் பீரியட், அதாவது மிக வறட்சியான காலகட்டங்களில் காவிரி நீர் திறந்துவிடக்கூடியது கூட கர்நாடக அரசு திறந்துவிடலை. அதற்காக அந்த குறைந்தபட்சம் மே மாதத்துக்கு 9.15, அதே போல் ஜூன் மாதத்துக்கு 31.24, ஜூலை மாதத்துக்கு 40, ஏறக்குறைய 60-70 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு இந்த மாதத்துக்குள்ளே வந்திருக்கணும். மே, ஜூன், ஜூலை வந்திருக்கணும். ஆனால் இதை கூட இன்று இருக்கக்கூடிய தாவேக அரசு கர்நாடகத்தில் அழுத்தம் கொடுத்ததற்கு வலுவில்லாமல் அல்லது பயந்து கொண்டு அல்லது அரசியல் காரணங்களுக்காக அவர்களை தமிழ்நாட்டுடைய உரிமையை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இது எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை. எனவே ஆளுநர் அவர்கள் உடனடியாக ஆளுங்கட்சி, அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாட்டில் கூட்டுறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்பது நான் வலியுறுத்தியிருக்கிறேன். அதேபோல் சமூக வலைத்தளங்களை கட்டுப்படுத்த, அதாவது அந்த சமூக வலைத்தளங்கள், அதாவது ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக தளங்களால் இளைஞர்கள், குறிப்பாக குழந்தைகள், 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் என்பதை உணர்ந்து உலகத்தினுடைய பல நாடுகள், சைனாவில என்றைக்கோ தடை பண்ணிட்டாங்க, ஆஸ்திரேலியா அண்மையில் தடை பண்ணிக்கிறாங்க. அதனால் இந்த சமூக வலைத்தளங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய சீரழிவை உருவாக்கிவிடும். எனவே 18 வயதுக்கு உட்பட்டவர்கள், இளைஞர்கள் இந்த சமூக வலைத்தளங்களை எளிதாக அணுக முடியாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கான முன்மொழி மேதகு ஆளுநர் அவர்கள் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யணும். அதே மாநில அரசுக்கும் அட்வைஸ் பண்ணணுங்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அதே போல் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் தொடர்ந்து கடந்த 5 வருடங்களாக மட்டுமல்ல, தொடர்ந்து 10 கட்சி ஆரம்பிச்சிருந்தே தமிழ்நாட்டில் மதுவிலக்கை, பூரண மதுவிலக்கை அமல்படுத்தணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. கடந்த மேதகு ஆளுநர் ரவி அவர்கள் இருந்தபோதே பல்லாயிரக்கணக்கான திரட்டிட்டு போய் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தணுங்கிறத நாங்கள் பேரணி நடத்தினோம். எனவே எங்களுடைய அந்த மிக முக்கியமான மது, போதை, புகை இல்லாத தமிழகத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சென்னையில் ஒரு மிகப்பெரிய மாரத்தான் நடத்துவதற்கு நாங்கள் முடிவு செஞ்சுருக்கிறோம். அது நான் பொலிட்டிக்கலாக இருக்கும், அது அரசியல் சார்பற்று இருக்கும். குறிப்பாக பிறந்தமன் அறக்கட்டளை என்ற பெயரில் ஏற்கனவே பல சமூக பணி செஞ்சுருக்கிறோம். இன்னும் எல்லா அரசியல் கட்சியும் பங்கு பெறுக்கணும். அதே போல் அரசியல் சார்பற்றவர்கள் இதில் பங்கு பெறுக்க வேண்டும்காகத்தான் நாங்கள் புதிய தமிழகத்தின் பேர் இல்லாமல் நாங்கள் பிறந்தமன் அறக்கட்டளையின் சார்பாக நடக்கிறோம். அதை துவக்கி வைக்க வேண்டும் என்று கூட மாநில ஆளுநரிடத்தில் நாம் மனதிச்சிருக்கிறோம். அதே போல் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதே போல் அமைச்சர்களும் பதவியேற்கின்ற பொழுது அரசு மந்தனம் என்று அழைக்கப்படக்கூடிய எந்த ரகசியத்தையும் எந்த காரணத்தை கொண்டும் தேவைக்கு அன்றி வேறு யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டோம் என்பது தான் அவர்களுடைய உறுதிமொழியாகும். அதற்கு மாறாக எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு பிரசாத் என்ற 2 நபர்கள் தலைமைச் செயலகத்திலேயே அவர்கள் அலுவலகத்தை பங்கு பெற்றிருக்கிறார்கள். அது அமைச்சரவை கூட்டத்தில் நடைபெறாங்க தகவல் வருது. அதே போல் அது மட்டும் இல்லாமல் ஐஜி இன்ட், இது நாள் வரையிலும் நாங்களும் 30-40 வருஷமாக தொடர்ந்து அரசியல் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை உளவுத்துறையுடைய ஐஜி அல்லது டிஐஜி ரேங்கில், ஐஜிக்கு மேலே கூடிய ரேங்க் தான் ஏடிஜிபி ரேங்கில் கூடியவர்கள் தான் முதலமைச்சரை சந்தித்து காலையில் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிலவரங்கள், கடந்த முந்தைய தினம் நடந்தது, இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து அவர்கள் விளக்குவார்கள். ஆனால் இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்திக்காமல் இவர் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு பிரசாத் போன்று எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்டவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு மோசமான நடைமுறை உருவாக்கப்படுவதாக தெரிகிறது. தமிழ்நாடு அரசுங்கிறது 8 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை நம்பியிருக்கக்கூடிய விஷயம்.
ஆனால் வந்து அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்ட எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி யாருமே அந்த தலைமைச் செயலகத்தில் உட்கார முடியாது, உட்காரக்கூடாது. எனவே அதற்கு வந்து தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வந்து மேதாளத்தில் வந்து நான் வலியுறுத்தியிருக்கிறேன். நேற்று வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லாதனால வந்து நான் சொல்ல. எனவே இது இந்த முக்கியமான கருத்துக்களை வலியுறுக்கிறேன். இன்று வந்து மிக முக்கியமாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பது உங்களுக்கு தெரியும். புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பட்ட காலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேவிஸ், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடிஸ், நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், அதேபோல் சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆகிய 5 மாவட்டங்களில் ஏறக்குறைய 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து வனப்பகுதியிலே குடியிருந்து அதை வந்து வாழ்வாதாரமாக அவர்கள் வந்து கொண்டு பணிபுரிந்து வருகிறார்கள். திருநெல்வேலி மற்றும் மாஞ்சோலை பொறுத்த மட்டிலும் வந்து அது வந்து தமிழ்நாட்டு அரசனுடைய வனத்துறை. அது ஆங்கிலேயருடைய காலத்தில் வந்து 8347 ஏக்கர் நிலங்கள் வந்து பிபிடிசி என்ற நிறுவனத்துக்கு வந்து குத்தகை கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் வந்து அவங்க தேயிலை தோட்டங்கள் பயிரிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த தேயிலை தோட்டங்கள் உருவாக்குவதற்கு முன்பாகவே ஜமீன்கள் மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலேயே அந்த வனங்களில் வந்து அந்த வனங்களை உருவாக்குவதற்காகவும் வனங்களை பாதுகாப்பதற்காகவும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டம் வந்து பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து அங்கே ஏற்கனவே மக்கள் வந்து அனுசரிப்பட்டு அவர்கள் அந்த வனங்களை உருவாக்கியவர்கள் அந்த மக்கள் தான். வனங்களை பாதுகாத்து அந்த மக்கள் தான். அங்கே சிறு வேளாண்மையும் செய்து வந்தார்கள், மீன்பிடி தொழில் செய்தார்கள், கால்நடை வளர்த்தி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது வந்து அந்த வனப்பகுதியை வந்து பிபிடிசியிலிருந்து அவருடைய குத்தகை காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் வந்து இப்பொழுது வந்து முழுமையாக அந்த பிபிடிசி நிர்வாக குத்தகைக்கு இருந்த அனைத்து நிலங்களும் இப்போ அரசிடம் நேற்றைய முன்தினம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது எனவே வந்து முழுக்க அந்த அம்பாசமுத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து தமிழ்நாடு அரசனுடைய வனத்துறைக்கு கீழ் வந்து விட்டது. எனவே நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் வலியுறுத்தி வருது என்ன அப்படின்னா, 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டம் என்பது வந்து நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அரசுடைய சட்டமாகும். அதன்படி அந்த வனத்தையே வந்து அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய ட்ரைபல், அதாவது பீப்புள், பழங்குடி மக்கள், அதே போல் அதர் ட்ரெடிஷ்னல் டுவெல்லர்ஸ், ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் அப்படின்னு, அதாவது வந்து இடைப்பட்ட காலத்துங்களில் வனப்பகுதிகளுக்கு குடியேறி அங்கு விவசாயம் செய்து அதனுடைய அதை வந்து வனப்பகுதியை வாழ்வாதாரமாக கொண்டு வாழக்கூடியவர்கள். அதுக்கு தான் ட்ரெடிஷ்னல் ட்ரைபல்ஸ்ங்கிறது ஒன்று, அதர் ட்ரெடிஷ்னல் ட்ரைபல் டுவெல்லர்ஸ் அப்படிங்கிறது இந்த 2வது பிரிவை சேர்ந்த மக்கள் வந்து ஏறக்குறைய 10,000க்கு மேற்பட்டவர்கள் வந்து 99 வருடங்களுக்கு மேலாக அங்கே வாழ்ந்து வராங்க. இப்பொழுது வந்து ஒரு 1000-1200 குடும்பங்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களை கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய குடிநீர், அவங்களுடைய வீடுகள், பள்ளிக்கூடங்கள், ரேஷன் கடைகள், அதே போல் திருநெல்வேலி மற்றும் அம்பாசமுத்திரம் பகுதியில் செல்லக்கூடிய பேருந்து வசதிகள் உட்பட அனைத்தையும் மெல்ல இப்பொழுது துண்டித்து வருவதாக தெரிகிறது. நான் இதனால் தான் கடந்த 2024 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அன்று தேசிய மனித உரிமை ஆணைய தலைவரை டெல்லி சென்று சந்தித்து உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம். அதுக்கு பிறகு செப்டம்பர் 16-17 அடுத்த அதே மாதத்தில் வந்து ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அவர்கள் ஆய்வு செய்து அதுக்கு பிறகு அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்தார்கள். அந்த உத்தரவின்படி தலைமைச் செயலாளர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு மாஞ்சோலையில் வாழக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீரை வந்து உறுதி செய்யணும், அதேபோல் ரேஷன் பொருட்கள் கொடுக்கணும், மருத்துவ வசதி கொடுக்கணும், கல்வி வசதி, ரோடு வசதி, போக்குவரத்து வசதிகள், இதர வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த பிறகும் அவர்கள் நடைமுறைப்படுத்தலை. அதுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் சென்று புகார் அளித்தோம். அதுக்கு பிறகு அவர்கள் நேரடியாகவே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் அழைத்து அறிவுறுத்திய பிறகும் கூட அது வந்து இன்னும் வந்து நடைமுறைக்கு வரல.